காவிரி விவகாரம் தொடர்பாக ஆளும் கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாவிட்டால் காங்கிரஸ் அந்த முயற்சியில் ஈடுபடும் என்று மாநில தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடகத்தில் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றார். சமீபத்தில் நடைபெற்ற அசம்பாவிதங்களில் இழப்புகள் ஏற்பட்டவர்களுக்கு உரிய நஷ்டஈடுகள் வழங்க வேண்டும். பொது அமைதி திரும்ப வேண்டும். இங்கே கூட தமிழகத்தில் யாராவது கன்னட மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, அவர்கள் அமைப்பு பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவர்களுக்கும் நஷ்டஈடு வழங்க வேண்டும். கவனம் செலுத்த வேண்டிய எங்களுடைய முதல் பணி என்பது உள்ளாட்சி நகராட்சி தேர்தல்கள் தான். விரைவில் தேர்தல் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை பொறுப்பேற்ற பிறகு அதற்கு பிறகு மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் கூட்டம், கட்சியுடைய மூத்த தலைவர்களுடைய கலந்து ஆலோசனை, இப்படி எல்லோருடையும் ஆலோசித்துவிட்டு இந்த தேர்தலை எப்படி சந்திப்பது என்பது குறித்தெல்லாம் கலந்து பேசி முடிவு செய்து மக்களுக்கும் தெரிவிப்போம், உங்களுக்கும் தெரிவிப்போம். இது முக்கியமான தேர்தல். கட்சியில் அடிமட்டத்தில் பணியாற்றி வரக்கூடிய தொண்டர்கள் பலரும் நிற்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல். எனவே காங்கிரஸ் கட்சி தேர்தலில் போட்டியிடும். எப்படி, யாரோடு, இதெல்லாம் டெல்லியில் கலந்து பேசி, இங்கேயும் கலந்து பேசி, மற்ற தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு முடிவுகள் சீக்கிரத்தில் எடுக்கப்படும், அறிவிக்கப்படும். வருங்காலங்களில் தீக்குளிப்பது போன்ற செயல்களில் இளைஞர்கள் ஈடுபடக்கூடாது என்று வலியுறுத்திய திருநாவுக்கரசர், உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி குறித்து கட்சி தலைமை விரைவில் முடிவெடுக்கும் என்றும் கூறினார்.